பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினை இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். என கண்பானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் மகிமையான உயிர்த்தெழுதலை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உயிர்த்தெழுந்தார். அன்றைக்கு ஜனங்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவை ஆழமாய் நேசித்தவர்கள், கிறிஸ்துவின் வேதனையான தண்டனையையும் மரணத்தையும் கண்ட துக்கத்தால் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள் மத கட்டுப்பாடுகள் காரணமாக அவருடைய சரீரத்திற்கு அபிஷேகம் செய்வதிலிருந்து தடுக்கப்பட்டார்கள். நன்றாக கவனியுங்கள். வருடாந்திர பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு அவர்களுக்கு ஒரு பெரிய துக்கம். இனி நாம் என்ன செய்வது? தேவனுடைய ராஜ்யத்தை மேசியா நமக்கு தருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு கேள்வியாய் மாறினது. காரணம், அவருடைய மரணம் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் துக்கத்தையும் அவர்களுக்கு கொண்டு வந்தது. இந்த நிலையில்தானே இயேசு வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறைக்கு சில பெண்கள் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு விரைந்து வருகிறார்கள். என்ன காரணம்? சில வாசன திரவியங்களை பூச வேண்டும் என்பதற்காக. ஆனால் வந்தபோது அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் சிலுவையிலே அறையப்படவும் 3வது நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கலிலியாவில் இருக்கும்போது சொன்னாரே, அதை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று ஞாபகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். என கண்பானவர்களே, அந்த ஜனங்களுடைய அழுகை ஒரு மிகுந்த, இரவெல்லாம் அழுகிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் காலையில் அவருடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறினது. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு கவலைகளோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது, பிரைஸ் தி லார்ட், அவர் உங்களையும் உயிர்ப்பிப்பார். காரணம், நாமும் அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலில் பங்குடையவர்களாயிருக்கிறோம். நாம் ஐக்கியப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுத அந்த வல்லமைக்குள்ள உங்களை இணைத்து கொள்ளும்போது, நான் சொல்லுவேன், உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை மாத்திரமல்ல, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இதை நீங்கள் விசுவாசிங்க. கட்டாயம் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய காரியங்களை ஜெயமாக்கும். செபிப்போமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்து எங்கள் பாவங்களுக்காக மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா.
ஆண்டவரே, நான் எதிர்கொள்ளுகிற எல்லா வேதனைகளையும் துக்கங்களையும் இயேசுவின் நாமத்தினால அவருடைய நீதியின் பலனை நான் அடைய செய்ய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.